ஹலோ மாணவர்கள் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றி படிப்போம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணோம்னு சொன்னால், கடந்த காலத்தில் இறந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வு இப்போ நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பயன்படுத்துவோம். The present perfect continuous is very similar in meaning to the present perfect tense. இப்போ அதை ஸ்ட்ரக்சர் படிக்க உங்களுக்கு அது விளங்கும். என்னது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, we use this grammar to talk about something that started in the past but is still happening. அதாவது என்னது கடந்த காலத்தில் தொடங்கி இருக்கும் ஆனால் இப்போ அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் என்னத்தை பயன்படுத்துவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பயன்படுத்துவோம். But the present perfect continuous focuses more on the continuous action. The emphasis is on the duration of the action. அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ற என்ன பிள்ளைகள் கடந்த காலத்தில் தொடங்கி இப்போ நடந்து கொண்டிருக்கின்றதும் அது கால இடைவெளியை வச்சு கொண்டு சொல்லாமல் என்னது இவ்வளோ காலமாக இப்போ நடந்து கொண்டிருக்கு. பாஸ்டில் இப்போ தொடங்கினது இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற வகையில் கால டியூரேஷன் இருக்கு தானே, அதை வச்சு ஒன்று சொல்லக்கூடியது இருக்கும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் யூசஸ் பார்ப்போம். அந்த வகையில் ரீசன்ட் பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ரீசன்ட் பாஸ்ட்னா கொஞ்சத்துக்கு முதல் முடிஞ்ச நிகழ்வு வரை நாங்கள் அதுக்கு என்னத்தை பயன்படுத்துவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது பாருங்க, we don't give a specific time. நாங்கள் டைமை வச்சுக்கொண்டு அந்த விஷயத்தை சொல்ல மாட்டோம். even though the activity is finished, we can see the result in the present. ஆக்டிவிட்டி ஒரு செயற்பாடு முடிஞ்சிருக்கும், அதன் ரிசல்ட் அதன் வெளிப்பாடு எப்போ தெரியும்? இந்த ப்ரெசண்டில் தெரியும்னு சொன்னால், இப்போ வீட்டை கழுவுறோன்னா எங்களுக்கு வீட்டை கழுவி நீங்கள் வரும்போது வீடு கழுவப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது என்னது? ரீசன்ட் பாஸ்ட். இந்த ரீசன்ட் பாஸ்ட்டை சொல்ல நாங்கள் என்னத்தில் சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். உதாரணம் பாருங்கள், ஐ ஹாவ் ஜஸ்ட் பீன் கிளீனிங் த ரூம். அப்போ நான் என்னது கொஞ்சம் வீட்டை கழுவி கொண்டு இருந்த நான் இந்த மாதிரி வரும். இட்ஸ் ஹேஸ் பீன் ஸ்னோவிங். என்ன செஞ்சிருக்கு? இப்போ கொஞ்சம் பனி பெய்திருக்கு என்ற மாதிரி வரும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸிൻ്റെ அடுத்த யூசேஜ் என்னென்னு சொன்னால் ரிப்பீட்டட் கண்டினியூவிங் இவெண்ட்ஸ். அதாவது we use the present perfect continuous to talk about repeated activities which started at the particular time in the past and are still continuing up until now. அதாவது என்னது, ஒரு நிகழ்வு ஒரு செயற்பாடை பாஸ்டில் தொடங்கி அதை அப்போ பாஸ்டில் முடிஞ்சிருக்கலாம், பட் ப்ரெசண்ட்லேயும் அதே நாளில் இல்லாட்டி அதே டேட்டில் திரும்ப செய்வோம்னு சொன்னால் அவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை பயன்படுத்துவோம். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ ஹேவ் பின் கோயிங் டு இந்தியா ஒன் ஹாலிடே எவ்ரி இயர்ஸ் சின்ஸ் 2007. அதாவது 2007 இருந்து நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு ஹாலிடேக்கும் எங்கே போகிறேன்? இந்தியாவுக்கு விசிட் போகிறேன் என்ற மாதிரி வருது. அப்போ அது என்னது? போன வருஷம் போயிருப்பார் முடிஞ்சுது, பட் இந்த வருஷம் அதையே திருப்பி அதே நாள் செஞ்சிருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி சொல்லுவோம். அடுத்தது, she has been going to part-time work on Poya days since 2012. அதாவது 2012 என்ன செய்கிறார்? போயா டேஸில் அவர் வேலைக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்கிறார். அதனால் நாங்கள் எந்த டென்ஸில் சொல்கிறோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். அடுத்தது மாணவர்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வசன அமைப்பு முறை பார்ப்போம். அந்த வகையில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் பீன் இல்லாட்டி ஹேவ் பீன் ப்ளஸ் வேர்ப். அந்த வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் வரும். அந்த வகையில் ஹீ சி இட் சிங்குலர் சப்ஜெக்ட் சொன்னால் ஹேஸ் பீனும், ஐ யூ வி தே அதோட புளூரல் சப்ஜெக்ட் சொன்னால் ஹேவ் பீனும் வரும். அந்த வகையில் அடுத்தது எப்படி வசனங்கள் உருவாக்குன்னு பார்ப்போம்.
அடுத்தது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து உதாரணம் பார்ப்போம். தேர்ஸ் பெயிண்ட் ஆன் பீட்டர்ஸ் clothes. He has been painting his bedroom. அதாவது என்னது, உடுப்பில் வந்து பெயிண்ட் பூசப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அதை வச்சு கொண்டு போகிறதுக்கு வரோம் என்னது, அவர் வந்து இப்போ பெட்ரூமுக்கு வந்து பெயிண்ட் அடித்து கொண்டு இருந்திருக்கிறார் இந்த மாதிரி வரும். அடுத்தது மை ஹேண்ட்ஸ் ஆர் வெரி டர்ட்டி, ஐ ஹாவ் பின் ரிப்பேரிங் மை பைக். அப்போ என்ன என்ன செஞ்சோன்ட்ருக்கிறார், அவர்கிட்ட உடுப்புகள் கொஞ்சம் மூத்தியாக இருக்குது, பார்க்க தெரியுது. அந்த வகையில் அவர் என்ன செஞ்சோன்ட்ருக்கிறார், இப்போ பாஸ்ட்டில் தொடங்கி இப்போ நடந்துகிட்டு இல்லை என்னது ரிப்பேரிங். அப்போ ஐ ஹாவ் பின் ரிப்பேரிங் மை பைக், இப்போ நான் என்ன செஞ்சோன்ட்ருக்கிறேன், ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன் என்னுடைய மோட்டார் பைக்கு. ஜோ ஹேஸ் பின் பிளேயிங் கிரிக்கெட், அவன் என்ன செஞ்சுருக்கான், பாஸ்ட்டில் தொடங்கி இப்போவும் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறான். ஐ ஹாவ் பின் ரீடிங் யுவர் புக், நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உங்களோட புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். இட்ஸ் கிரேட், அதாவது என்னது, இந்த புத்தகம் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறார். ஹி ஹேஸ் பின் லிவிங் இன் த சிட்டி சின்ஸ் 2000, அதாவது 2000 ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறார், அந்த சிட்டியில் வசித்து கொண்டிருக்கிறாரா என்று சொல்கிறார். அடுத்தது பிள்ளைகள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஷன் ஃபார்மேட் பார்ப்போம். அதாவது பாசிட்டிவ் கொஷன்ஸ் எப்படி அமைக்கிறது, அதுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் முதல் பார்க்கணும். அந்த வகையில் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொன்னால் ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் என்ன ஃபார்மேட் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் வரும். அந்த வகையில் அதுக்கு உதாரணம் பாருங்க, ஹேஸ் சி பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் மார்னிங். அப்போ என்ன செஞ்சோன்ட்ருக்கா, மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கிறாவா என்ற மாதிரி வரும். அடுத்த பாருங்க, ஹேஸ் ஹீ பீன் வெயிட்டிங் ஃபார் தெம் ஃபார் செவரல் ஹவர்ஸ், என்ன ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரா என்ற மாதிரி வரும். அடுத்த பாருங்க, ஹேஸ் இட் பீன் ரெய்னிங் ஹெவிலி சின்ஸ் த லாஸ்ட் நைட், நேற்று இரவுல இருந்து இப்போ மட்டும் என்ன செய்யுது, ஹெவியாக மழை பெஞ்சு கொண்டு இருக்குதா என்ற மாதிரி கேள்வி பெறும். அடுத்த பிள்ளைகள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸிൻ്റെ நெகட்டிவ் ஃபார்ம் பார்ப்போம். அந்த வகையில் நெகட்டிவ் ஃபார்முக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் நாட் இல்லாட்டி ஹேவ் நாட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் என்ன வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கும் ப்ளஸ் ஆப்ஜெக்டின் அடிப்படையில் வரும். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு உதாரணம் பார்ப்போம். ஷி ஹேஸ் நாட் பீன் பிளேயிங் திஸ் கேம் ஃபார் அன் ஹவர், ஒரு மணித்தியாலமாக இந்த கேமை வந்து விளையாடி கொண்டு இருக்கல இந்த மாதிரி வரும். தே ஹேவ் நாட் பீன் கம்மிங் டு அவர் ஹோட்டல் ஃபார் அ வைல், அதில் கொஞ்சத்துக்கு மேல் வந்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்து கொண்டு இருக்கல இந்த மாதிரி வரும். சுதா ஹேஸ் நாட் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 2 hours, 2 மணித்தியாலமாக நித்திரை செய்து கொண்டு இருக்கல, அதாவது சுதா 2 மணித்தியாலமாக நித்திரை செய்து கொண்டிருக்கல, நித்திரை கொண்டிருக்கல என்ற மாதிரி வரும். மை மதர் ஹேஸ் நாட் ரீடிங் அ புக் சின்ஸ் மார்னிங், எங்களோட அம்மா மார்னிங்கில் இருந்து வந்து புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கல என்ற மாதிரி வரும். ஐ ஹாவ் நாட் பீன் வெயிட்டிங் ஃபார் ட்ரக் சின்ஸ் 8 AM. அடுத்தது மாணவர்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் கொஷன் ஃபார்ம் பார்ப்போம். அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஹேஸ் நாட் அல்லது ஹேவ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் என்ன வேர்ப் ஐஎன்ஜி வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் வரும். இதற்கான சில உதாரணங்கள் வந்து நான் அடுத்த பக்கத்தில் தந்திருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதோட மேலதிகமாக நான் ஒரு விஷயம் தந்திருக்கிறேன், என்னென்னு சொன்னால் for and since என்ற 2 ப்ரீபொசிஷனும் எப்போ பயன்படுத்துகிறேன்னு சொல்லி தந்திருக்கிறேன். அந்த வகையில் for வந்து எதுக்கு பயன்படுத்துவோம், அதுக்கு உதாரணம் பாருங்க, 2 days, an hour, a week, a month, a long time, 5 years, அதாவது எங்களால் கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடிய நாள்கள் மாதங்கள் நேரம் என்பவற்றுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம், for என்ற
ப்ரிப்போசிஷனையும் சின்ஸ் எப்போ எந்த நாள் தொடங்கி அந்த ஸ்டார்டிங் டைமை சொல்கிறதுக்கு வந்து சின்ஸையும் பயன்படுத்துவோம். ஓகே மாணவர்கள், நான் இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் என்னோட கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன். நன்றி.